ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சாட்டர்டே என்ன சமையல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இருந்தேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொடலங்காய் வந்து பொரியல் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னடா இது காம்பினேஷன், இதுக்கும் பிரியாணி செய்கிற மாதிரி இருக்குது, இந்த பக்கம் பார்த்தா பொடலங்காய் செய்கிறேனேன்னு பார்க்காதீங்க. இதில் பார்த்திங்கன்னா காளான் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதினாலாம் இருந்தது, அது காஞ்சி போய் கீழே கொட்டுறத நம்ம ஆஞ்சி இதில் அரைச்சியே ஊற்றிடுவோம், அப்படியே போட்டால் இதெல்லாம் எடுத்துகிட்டு வச்சு சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சி ஊற்றிட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது பொடலங்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு, அடுத்தது காளான் கட் பண்ணி வச்சதும் இந்த பக்கம் பிரியாணியில் போட்டாச்சு. போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் போடலான்னு சொல்லிட்டு பாதியை கீழே தான் கொட்டினேன். அதுக்கப்புறம் தான் புத்தி வந்து உள்ளார வச்சு கொட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வச்சு கொட்டினேன். அதுக்கப்புறம் உள்ளார வச்சு கொட்டி கரெக்டாக உப்பு மசாலா எல்லாத்தையும் கரெக்டாக போட்டுடணும் சாமி இந்த தடவை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போட்டு கிண்டி விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக தண்ணி ஊற்றணுமே, பார்த்திங்கன்னா எல்லாம் சின்ன சின்னதாக ஆகிடுது. அதுக்கப்புறம் தண்ணி கரெக்டாக ஊற்றி நல்லா கொதி வந்தோடனே இந்த அரிசி நல்லா ஊற வச்சிடணும் ஒரு 20 மினிட்ஸ். இந்த ஊற வச்ச அரிசியும் அதில் போட்டு நல்லா தம்மில் போட்டாச்சு. சூப்பராக தம்மில் போட்டிருக்கேன் பாருங்கள், சிம்மில் வச்சு. அதுக்குள்ளேயே இந்த பக்கம் முட்டையும் வேக வச்சு அவிச்சாச்சு. அவிச்சு கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் சுண்டல், ரசம், இதுதான் எங்களோட இது. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸும் கொஞ்சம் இது பண்ணியாச்சு. இதுதான் எங்களோட சாட்டர்டே லன்ச்சு. பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தம்லேருந்து எடுத்தால் அழகாக உதிரியாக வந்தது ரைஸு. சூப்பராக இருக்குது பாருங்கள், அழகாக உதிரியான ரைஸு, செம்ம டேஸ்டியாகவும் இருந்தது. இதுதான் காளான் சாதம், ஒரு முட்டை, அப்புறம் கொஞ்சம் பொடலங்காய், அதுக்கப்புறம் கொண்டக்கடலை வேக வச்சோம் இல்லையா, அது கொண்டக்கடலை கொஞ்சம் ப்ரோட்டீன் முக்கியம் இல்லையா, அதனால் கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் ஒரு மாம்பழம். இதுதான் எங்களோட லன்ச். அதுக்கப்புறம் ரசம் வச்சுருந்தோம் இல்லையா, ரசத்துக்கும் கொஞ்சோண்டு ஒயிட் ரைஸ் வச்சுருந்ததால் ஒயிட் ரைஸ், ரசம், பொடலங்காய் அதுவும் வச்சு சாப்பிட்டாச்சு. இதுதான் சாட்டர்டே லன்ச்சு.